நேர்மையினோட பிறப்பிடமாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு காரியத்தை செஞ்சுருக்காங்க. அவங்க தான் பாண்டி பஜாரில் தூய்மை பணியாளராக பணி செய்து கொண்டிருந்த பத்மா அவர்கள். பார்த்தீங்கன்னா, அடுத்தவர்கள் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்பதற்கு முன்னுதாரணமாக இருக்காங்க. அவங்களுடைய நேர்காணல் தான் இப்போ நம்ம தம்பி தமிழ் மீடியாவில் பார்க்க போகிறோம். அவங்க நம்ம அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. அக்கா வணக்கம்க்கா. முதல்ல தம்பி தமிழ் மீடியா சார்பாக உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள்க்கா. பல விருதுகளும் பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சாலும் முதல்ல இந்த வாழ்த்துன்றது பொதுவானதாக இருக்குன்றதுக்காக பதிவு பண்ணுறோம். இந்த 45 பவுன் நகை எப்படி உங்களுக்கு கிடைச்சிது, அந்த தருணம் எப்படி இருந்தது, அதை பற்றி ஒரு வார்த்தை பேசுங்க. ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி நான் காலையில் வேலைக்கு போனேன். போயிட்டு வேலை செஞ்சுட்டு 2 மணிக்கு எங்கள் பொருள் டூல்ஸ் எல்லாம் பத்திரப்படுத்துவோம். அங்கே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு அயன் கடை, அங்கே தான் வைப்போம். ஒரு டைல் சைக்கிள் பக்கத்தில் மீன்பாடி வண்டி, அது மேலே பை இருந்தது. நாங்களும் வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காருவோம். உட்காரும்போது திரும்பி பார்த்தா ஒரு பை இருந்தது, அதில் ஐஸ் பாக்ஸ் மாதிரி இருந்தது. சரி, நமக்கு சாப்பாடெலாம் தருவாங்க, இங்கே எடுத்துகிட்டு வந்தால் வைப்பாங்க சாப்பாடு. வழக்கமாக உட்கார்ற இடம், அதனால் அங்கே இருக்கிறவங்க பார்த்து வைப்பாங்க சாப்பாடு. அதை எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன் வீட்டு ஆஃபீஸ்க்கு. மதியம் கையெழுத்து போடணும் இல்லையா, அங்கே வந்து கையெழுத்து போட்டு ஆட்டோவில் வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்லான்னு பார்த்தேன். சாப்பாடு எடுத்து சாப்பிட்லான்னு பார்த்தா ஃபுல்லாக நகைங்க திறந்து பார்க்கும்போது ஒரே ஆச்சரியம். பார்த்துட்டு விட்டு காட்டினா, இவ்வளோ நகை யார் விட்டு போகிறாங்களா, கவரிங்காக இருக்கும் அப்படின்னு. நீ பாருங்க சொல்லிட்டு கொடுத்தேன். பார்த்தா எல்லாமே கோல்டு தான். அப்புறம் வா சூப்பர்வைசர்கிட்ட போகலான்னு உடனே திருப்பிட்டேன். அப்படியே வண்டி திருப்பி சூப்பர்வைசர்கிட்ட போனோம். அவரும் பார்த்தாரு. ஆமாம்மா இது நகையா இருக்குன்ட்டு மேனேஜரெல்லாம் வர வச்சார். வர வச்சு அதெல்லாம் சரி பார்த்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். எல்லாத்தையும் எடுத்து ஸ்டேஷனுக்கு போனோம். தொலைச்சி வரும் அங்கே இருக்கார், வந்தார். அவர் தேட போயிட்டார். அங்கே எங்கே விட்டாங்களோ அங்கே தேட போயிட்டார். அப்படி இங்கேருந்து ஃபோன் போச்சு அவருக்கு, நகை கிடச்சிச்சு வாங்கன்னு சொன்னோன்னா அவரையும் இட்டுன்னு வந்துட்டான். வந்து எங்கள் மேனேஜ்மெண்ட் எல்லாம் எடுத்து நகையெல்லாம் அடக்கி வச்சு பார்த்து சரியா இருக்கானா, எல்லாம் கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு அப்போ தான் நிம்மதியாகிடுச்சு. அவர் பார்த்தோன்னே எங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, இன்றைக்கி இது முடிஞ்சிடும் வேலை. ஏன்னா அவரை தேடி எங்கே போக முடியும், இவ்வளோ நகை யார்கிட்ட கொடுக்க முடியும். வேலை முடிஞ்சது, கொடுத்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து மறுநாள் எப்போதும் போல் வேலைக்கு போனேன். எங்கள் மேனேஜர் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சிஎம்ஐயா கூப்பிட்டாருன்னா நம்பவே முடியல என்னால். திடீர்னு வந்து சிஎம்ஐயா கூப்பிட்டாருன்னா எப்படி இருக்கும். அவரெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மள கூப்பிட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போனோம். போய் பார்த்தோம், ஐயாவை பார்த்தோம். ஷால் போட்டார். ஒரு சிலை ஒன்று கொடுத்தாரு, வள்ளுவர் சிலை கொடுத்தாரு. 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு. எல்லோரும் இந்த மாதிரி தான் நல்லா இருக்குமா, பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க சார், பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு பையன் படிச்சுட்டு வேலை பார்த்துருக்கான், அவங்க ஒரு நிரந்தரமாக ஒரு வேலை கொடுக்கணும். அவ்வளோதான் அவர்கிட்ட பேசுனது. வச்சுட்டேன், கொஞ்ச நேரம் தான் பேசணும். பொதுவாக கோட்டைனாலே அதிகார மையம் சூழ்ந்திருக்கும். அந்த கோட்டை உள்ள போய் முதலமைச்சர் பார்த்து முதலமைச்சரோட வாழ்த்துக்கெல்லாம் வாங்கியிருக்கீங்க. அந்த தருணம் எப்படி இருந்தது உங்களுக்கு வாழ்க்கையில்? கடவுள் அனுகிரகம் தான், எனக்கு கடவுளுடைய அருள் தான். அது எப்படி நடந்ததுன்னே தெரியல. ஒரு நைட்டில் நான் அவரை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டாண்டே சரி, நான் வேலை செய்கிற இடத்துல சரி, எல்லாரும் பெருமைப்படுறாளாயிட்டாங்க. வருவார், நீ போய் பார்த்து அவர்கிட்ட கையை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அக்கா, இன்னொன்னுக்கா, நேற்று சூப்பர் ஸ்டாரை பார்த்தீங்க. அவங்க வீட்டில் அவங்க உங்களை அழைச்சி பார்த்த வாழ்த்து தெரிவித்த ஃபோட்டோனா வைரலாக இருக்குது. அந்த நிகழ்வு எப்படி இருந்து, உங்களை எப்படி அழைச்சாங்க, அதை பற்றி சொல்லுங்கக்கா. நான் திங்கக்கிழமை வேலைக்கு போயிருந்தேன். வேலை செஞ்சுட்டு வரும்போது பார்த்தா எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், இந்த மாதிரி சார் ஒருத்தருந்து ஃபோன் வந்திருக்கு, ரஜினி சாருக்கு. அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்க நம்மளையா கூப்பிட்றாங்க, பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அன்றைக்கி நைட்டெல்லாம் தூங்கலைன்னு அவரை பார்க்கணும், எப்படி பேசணும், என்ன
அவரை பார்க்குறதாச்சு திடீர்னு வந்தாங்க கூப்பிட்டு போயிட்டேன். இவர் முன்னாடியே தெரிஞ்சிச்சா என்ன பேச போகிறோம் என்ன பண்ண போகிறது தெரில, நமக்கு வேற பேச தெரில அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு தூக்கம் இல்லாமல் நேற்று காலையில் போனோம் அவர் வீட்டுக்கு. போய் அவர் நம்மளை பேசவே விடல. பார்த்தீங்களா வீடியோவில் சேர்த்து கட்டி பிடிச்சி நல்லா பேசினார். எங்கள் பசங்களை பேத்திங்களெல்லாம் கூப்பிட்டு ஃபோட்டோ பிடிச்சாரு, தனித்தனியாக ஃபோட்டோ பிடிச்சாரு. எனக்கு ஒரு ஷால் போட்டார், தங்க செயின் போட்டார். நல்லா நல்லா பண்ணியிருக்கிய பத்மா அப்படியே தெரிஞ்ச மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி நல்லா பேசினார். ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு. இதெல்லாம் பார்ப்போமான்னு நினச்சிட்டு இருந்தேன். கடவுள் கொடுத்த அருள் தான் அதெல்லாம். நான் அப்போல்லாம் சினிமாவில் தான் பார்ப்போம் அவரை. இப்போ நேரில் பார்க்குறது எவ்வளோ பெரிய சந்தோஷம். எல்லாம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அளவு இல்லாமல் ஒரு சந்தோஷம். பொதுவாக ஒருத்தவங்க ஒரு பணமாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் சில நேரத்தில் அபகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு நேர்மையோட வெளிப்படையாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் பெரிய அளவில் உங்களை கொண்டு போயிருக்கு. இந்த சம்பவத்துக்கு முன்பு பின்பு பத்மா எப்படி, அதை பற்றி சொல்லுங்க. இங்கே கஷ்டப்படணும், நம்ம வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு நாங்கள் எப்பவுமே இருக்கிறது அப்படி தான். நகை கடிச்ச கொடுத்த அப்புறமும் இன்னும் பெருமையாகி போச்சு. நம்மளுடைய வேலைலாம் அதிகமாகிடுச்சு. பரவாயில்ல, நம்மளுக்கு இவ்வளோ பேர் பாராட்டுறாங்களே, இன்னும் கொஞ்சம் உடம்புல தைரியம் தெம்பாயிட்டு நல்லா இன்னும் கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யணும் அப்படின்ற தைரியம் வந்துச்சு. ஃபோன் கால்ஸ் தான் வருதுங்களா? உலகத்தில் எந்தெந்த மூலையிலேருந்து உங்களை அழைக்கிறாங்க, என்ன வார்த்தை சொல்கிறாங்க உங்ககிட்ட? ஃபோன் கால்ஸுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் தான் இருக்கு ஆளு. நான் ஃபோன் வச்சுக்கிறது இல்லை, நான் படித்ததும் இல்லை. இல்லை, ஃபோனில் கூப்பிட்டு பாராட்டுவாங்களா? அந்த தருணம்னா எப்படி இருக்கு? என்ன மாதிரி ஒரு உணர்வுபூர்வமாக அவங்க வாழ்த்து சொல்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய இதில் எப்படி சொல்றது, ரொம்ப உணர்வுப்பட்டு பேசுகிறாங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், 100 வருஷம் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் உங்கள் தலைமுறை நல்லா இருக்கணும். அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி மூச்சுட்டு உட்காந்துருக்கேன் அவங்க பேசும்போது. நேற்று நைட்டு 10:30 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்கோம். ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் வீட்டில் கடவுள் உட்காந்து இருக்கார், எனக்கு தெரிஞ்சு உங்கள் வீட்டில் கடவுள் உட்காந்து இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வாழ்த்துறாங்க, நிறைய பேர் வாழ்த்துறாங்க சார். பல இடங்கள்ல பல சம்பவங்கள் பல இடத்துல நடந்துட்டு இருக்கு. பல விஷயங்கள் ஒருத்தவங்க அவங்க சக்திக்கு மீறின விஷயங்களை கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி எடுத்து உதவி பண்றாங்க. இந்த சம்பவத்தின் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன ஒரு விஷயத்த உணர்ந்திருக்கீங்க? இப்ப என்ன விஷயம் உணர்ந்துருக்குன்னா, எல்லாம் இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும், பண்ணிட்டு தான் இருக்கோம், இனிமேல்ட்டும் அந்த மாதிரி இருக்கிற ஜனங்க பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தவர்கள் பொருள்னாவே நம்ம என்னவா இருக்கணும், என்னவா நினைக்கணும். அடுத்தவங்க பொருள் சொன்னாலுமே நம்ம அவங்கக்கிட்டே திரும்பி சேர்க்கணும், அவங்களுக்கும் அது மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகே, இறுதியாக்கா இந்த விஷயங்கள் நடந்துச்சு, உங்களை சுற்றி பலரும் வந்துட்டு இருக்காங்க, பல தொலைக்காட்சியில பேட்டினா கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அக்கா, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஒரு சாமானியனே தேடி ஊடகங்கள் வர்றதை எப்படி பாக்குறீங்க? என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. நிறைய பேர் வர்றாங்க, பேசுறோம், இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். அது முடிவே இல்லைன்னு நினைக்க முடியல என்னால. இந்த மாதிரி நம்ம பேச தெரியாம பேசி நிக்கிறோமே சொல்லிட்டு தான் வருத்தமா இருக்குது. வெளிநாட்டுல இருந்து அழைப்புனா வந்திருக்கா உங்களை வர சொல்லி, அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்குங்களா? அழைப்பு வந்திருக்குங்களா நிகழ்ச்சிக்கு? எதனா திருச்சியில ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு, திருச்சியில அடுத்த மாசம் கூப்பிட்டுருக்காரு. அவரே பிளைட் டிக்கெட் போட்டு தராங்க. அவங்க ஊர் ஜனமே பார்க்கணுமா, அதனால நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாரு. வர சொல்லிக்கிறாங்க, நாங்களும் போறதுக்கான ரெடியா இருக்கோம். இந்த வேலை மூலமா இந்த விஷயம் நீங்க சந்திச்சிருக்கீங்க, சாதிச்சிருக்கீங்க. இந்த வேலையோட எவ்வளோ உங்களுக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, இந்த வேலையை கண்டினியூ பண்றதுக்கு ஆர்வமா இருக்கீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பாப்பா, இந்த வேலை எனக்கு வாழ்க்கை கொடுத்த வேலை. 21 வருஷமா இந்த வேலையை செய்யலை. இந்த வேலை செஞ்சு எவ்வளோ நிறைய விஷயம் வீட்டில் பண்ணியிருக்கேன். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், பையனை படிக்க வச்சுருக்கோம், இந்த பேத்தி குழந்தை பிறந்த இதுவெல்லாம் பார்த்துருக்கோம், நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன்ப்பா. இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வேலை எந்த அளவுக்கு பிடிக்குன்றது எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியும்.
பலர் வந்து வேலை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு முன் வந்திருக்காங்க. அந்த நேரத்துல இந்த வேலையை விடக்கூடாதுன்றதுக்கு முக்கியமான காரணமா சொல்லிட்டீங்க. ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சா நீங்க போவீங்களா? இல்லைப்பா, இந்த வேலை இந்த 3 வருஷம் இருக்குது. இந்த வேலை இது முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். முடிஞ்சா செய்வேன், இல்லைன்னா வீட்டோட இருக்கு. அக்கா, இப்ப தம்பி தமிழ் மீடியா பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்றீங்க இறுதியா? தம்பி தமிழ் வீடியோக்காருக்கு நன்றி. எல்லாரும் இந்த மாதிரி என்ன மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நீங்களும் இந்த மாதிரி கிடைச்சா கொடுத்தீங்கன்னா நல்ல பேர், எல்லாருக்கும் இந்த இது போய் சேரணும். அக்காவுடைய செயல்பாடு வந்து எல்லாருக்கும் கவர்ந்திருக்கு, எல்லாருக்கும் விருப்பமா இருக்கு, நேர்மையா பாராட்டியிருக்காங்க. அந்த வகையில தம்பி தமிழ் மீடியாவும் அவங்கள கூப்பிட்டு அழைச்சி அவங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் அவங்களுக்கான மரியாதையும் செலுத்தக்கூடிய விஷயங்கள் தான் தம்பி தமிழ் ஈடுபட்டு இருக்கோம். எனவே நீங்களும் நேர்மையோட கடைபிடித்து நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு முன்னுதாரணமா இருந்தால்தான் இது போன்ற பல்வேறு பத்மாவதிகள் தொடர்ந்து உருவாகி கொண்டிருப்பார்கள் என்பதுதான் எங்களுடைய உயர்ந்த நோக்கமா பார்க்கப்படுகிறது. தம்பி தமிழ் மீடியாவுக்காக செய்தியாளர் மகேஷ்.